நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்னைக்கு வார்த்தையினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமான கனி. தேவனுக்கு பிரியமான கனி. நீங்க உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதாயும் பழம், தூதாயும் பழம் வாசனை வீசும், வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே, நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு, சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். சூனேம் என்கிற ஊரிலே ஒரு ஸ்திரீ இருந்தாள். அதனாலதான் அவளுக்கு பேர் சூலமித்தியாள் என்கிற பெயர் வந்தது. அவ எங்க இருந்தா? சூனேம் என்கிற ஊர்ல. இந்த சூலமித்தியாள் தன்னுடைய நேசருக்காக சில கனிகளை வைத்திருந்தாள். இதான் இன்னைக்கு பிரசங்கம். தன்னுடைய நேசருக்காக சில கனிகளை வைத்திருந்தாள். நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சில காரியம் வைத்துவிட்டு போவோம். நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லது சில காரியங்களை வைத்துவிட்டு போவோம். வெளியூர் ஏதாவது போனால் கையில ஏதாவது என்ன செய்வோம்? கொடுத்து விட்டு போவோம். ஆனால் தேவனுக்கு நாம் என்ன வைத்திருக்கிறோம்? இந்த சூலமித்தியாள் தன்னுடைய நேசருக்காக கனிகளை வைத்திருந்தாள். தன்னுடைய நேசருக்காக எதை வைத்திருந்தால்? கனிகளை வைத்திருந்தால். இப்போது நாம் தேவனுக்காக கனிகளை வைத்திருக்கிறோமா? தேவன் பிரியப்படக்கூடிய கனிகள் நம்மிடத்துல உண்டா? இந்த சூலமித்தியாளுக்கு சூனேம் என்கிற ஊரிலே ஒரு தோட்டம் இருந்தது. சூனேமித்தியாளுக்கு சூனேம் என்கிற ஊரிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல என்ன இருந்தது? கனி இருந்தது. இதே போல சபை என்கிற தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். என்ன? நீங்க கொரிந்து சபையை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், நல்ல கவனிங்க, எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே அது இந்த பாஸ்டர் எப்போதும் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்க கூடாது. கண்டிக்க வேண்டிய விஷயத்துல பாஸ்டர் என்ன செய்வார்? நான் வசனம் சொல்றேன். என்ன செய்வார்? இப்ப இவர் என்ன சொல்றார்? நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லது தானே? நல்லது தானே? அப்ப அடுத்து என்ன சொல்வார் பாருங்க. ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்ப இந்த சபை என்கிற தோட்டத்துல பவுல் ஒவ்வொரு மரத்தையா பார்க்கார். மரம் நல்லா இருக்கு. மரம் எப்படி இருக்கு? இதுக்குள்ள ரகசியம் இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். தோட்டம் என்கிற சபைக்குள்ள, கொரிந்து சபை எவ்வளவு பெரிய சபை, அந்த சபைக்குள்ள ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கார்.
ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கும்போது எல்லாரும் எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவிலையும் சம்பூர்ணமாக்கப்பட்டாங்க. அவங்க மேலெல்லாம் தேவ கிருபை இருந்தது. தேவ கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு அளித்திருந்தார். ஒரு கிருபாவரத்திலும் குறைவில்லாதவங்களா இருந்தாங்க. அப்ப மரம் இருக்கு, நல்ல தண்ணியை இழுத்து குடிச்சிருக்கு, இலையும் இருந்திருக்கு. ஆனா என்ன இல்லை? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? தோட்டம் இருக்கு, சபை என்கிற தோட்டம் இருக்கு. தோட்டத்துக்குள்ள எல்லா மரங்களும் இருக்கு. அதான் விசுவாசி, நாம தான் மரம். எல்லா மரங்களும் இருக்கு. இந்த மரம் எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவிலையும் வளர்ந்துட்டு, நல்ல கவனிங்க, மரம் இருக்கு, மரம் நல்ல கொடுக்கிற வாத்திய உறிஞ்சி குடிச்சு வளர்ந்துட்டு, வளர்ந்த உடனே தேவனுடைய கிருபையை அழிச்சிருக்கார். நீதியும் சூரியனும் அது மேல படுது, எல்லாமே ஓகே. கிருபாவரமும் இருக்கு, இலையும் இருக்கு. கிருபாவரமும் யாதொரு கிருபாவரத்துக்கும் குறைவில்லை. எல்லா கிருபாவரமும் ஒவ்வொரு மேலையும் இருக்கு, இலை எல்லாம் இருக்கு. மரத்துல இலை இருக்கு, மரம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல தண்ணி குடிச்சிருக்கு, கிருபாவரம் இலை இலை நிறைய இருக்கு. ஆனா என்ன இல்லை? கனி இல்லை. இந்த கனிய வைக்கல. ஆனா சபை எதுக்கு காத்து இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களே. இப்ப இப்படி சொல்லிட்டு நீங்க 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. மேலும் மேலும் சகோதரரே, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, நான் உங்களை அப்பல என்ன சொன்னார் போதகர்? அப்பல என்ன சொன்னார்? நீங்க நல்ல எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எப்படி இருக்கீங்க? நல்ல சம்பூர்ணவர்களா இருக்கீங்க. அதற்காக நான் கர்த்தரை உங்களை உங்க குடும்பத்தை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். யாதொரு கிருபாவரத்திலும் குறைவில்லாதவர்களா இருக்கிறீங்க, அதுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இலையோட இருக்கீங்க, நல்ல ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்துட்டீங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டுன்னு நினைத்து தேவனுடைய வருகைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? காத்துட்டு இருக்கீங்க. ஆனா என்ன செய்யல? தன்னை தானே காக்கல. நான் சொல்ல புரியுதா? இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்திருக்காங்க, ஆனா தன்னை தானே காக்கவில்லை. இந்த கனிகளை இந்த சூலேமித்தியால் தோட்டத்தில் வைத்திருக்க காரணம், தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? உன்னதப்பட்டு 4:12 வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், தோட்டம் அடைக்கப்பட்டிருந்த நாள் நேசருக்காக கனிகளை வைத்திருக்க முடிந்தது. தோட்டம் அடைக்கப்பட்டதுனால எல்லா மரங்கள் இடத்திலும் என்ன இருக்கு? தோட்டக்காரர் யாரு? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்க திராட்சை தோட்டம் தான் இருக்கு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் இயேசு என்னது? திராட்சை செடி. இப்போ செடியில கனி இருக்குமா, கொடியில இருக்குமா? அப்ப இயேசு எதை பார்க்க வாரார்? கொடியில கனி இருக்கான்னு பார்க்க வாரார். இந்த கொடியில கனி இருக்கணும். கனியை வைத்திருந்தால் சுலமித்து என்ன செஞ்சிருந்தா? என் நேசரே, உமக்காக நான் கனிகளை வைத்திருக்கிறேன். கனிகளை என்ன செஞ்சிருந்தாவா? வைத்திருந்தால். வைத்திருக்க காரணம் என்ன? இது அடைக்கப்பட்ட தோட்டம். இது எப்படிப்பட்ட தோட்டம்? இந்த கனி நஷ்டப்படக்கூடாது. ஒருவன் தன்னை தானே காக்காவிட்டால் கனி நஷ்டப்படும். எப்போ கனி நஷ்டப்படுது? எப்போ கனி இல்லாம போகுது?
நீங்க அதே உன்னத பாட்டுல ஒரு வசனம் உண்டு, வாசிங்க. ரெண்டாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை, நல்ல கவனிங்க, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும். தோட்டம்னா என்னது? சபை. சபையை கெடுக்கிற குழி நரி வந்து உள்ளேயே இருக்கும். அடுத்து என்ன நரி? சிறு நரி வந்து வெளியில இருந்து உள்ள வரும். அப்ப தோட்டம் என்ன செய்யப்படல? ஏன்னா தோட்டம் எப்படி வந்திருக்கு? நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கனி கொடுத்துரும். பிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வந்துடும்? கனி வந்துடும். இந்த நேரத்துலதான் யாரு வாரா? குழிநரியும் சிறுநரி. குழிநரி உள்ளேயே இருக்கும். ஒருவேளை இவனுக்கு குழிநரி பக்கத்துல உள்ளவனே இருக்கலாம், அந்த அண்ணனுக்கு குழிநரி இல்ல இவனுக்கு குழிநரி அந்த அண்ணனேவே இருக்கலாம். சிறுநரி வெளியிலேந்து வரும். இந்த ரெண்டையும் பிடிங்க. ஏன்? தோட்டமானது பூவும். பாஸ்டர், நான் அப்படியெல்லாம் போக மாட்டோம். அப்படி யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாரும் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்களேன். பாஸ்டர், நான் அவனுக்கு நானே குழியா இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கையை தூக்குங்க. வெளியே போய் சொல்லக்கூடாது, நான் தூக்கி இருப்பேன் ஆனா யாரும் தூக்கலையான்னு நான் என்ன செய்யல, அப்படி சொல்லக்கூடாது. இங்கேயே தூக்குங்க. நான் கேட்க உங்ககிட்ட, நீங்க குழியா இருக்க மாட்டீங்களா? நான் கேட்க, சொல்லுங்க, தூக்குங்க. அப்ப கொரிந்து சபையில எல்லாம் இருந்தது. மரம் வளர்ந்துட்டு, எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மரம் வளர்ந்துட்டு, இலம் இருக்கு, கிருபாவரம் இருக்கு, நீதியின் சூரியனுடைய தேவ கிருபை அது மேல உதிக்கி. ஆனா என்ன இல்லை? கனி இல்லை. அப்ப உள்ள என்ன இருக்கு? தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு குழி நரி இருக்கு, ஏதோ ஒரு சிறு நரியும் உள்ள வந்திருக்கு. அதனாலதான் இது பிஞ்சோட இருக்க தவிர கனி வரமாட்டேன். தோட்டம் இருக்கு, பிஞ்சு வந்திருக்கு. இந்த குடிநரியையும் சிறுநரையும் அவ பிடிச்சதுனாலதான் அங்க நேசருக்காக என்ன வைக்க முடிஞ்சது? கனிகளை பத்திரப்படுத்தி வைக்க முடிஞ்சது. நான் சொல்ல புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லித்தரேன். இதை நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி. முதல்ல என்ன சொன்னார்? ஐயா, மரம் நல்லா வளர்ந்துட்டு எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் நீங்க சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கீங்க. ஒரு கிருபாவரத்திலும் உங்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. ஆனா அதே பவுல் இப்ப என்ன சொல்றார்? நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண முடியலை. அப்ப ஆவிக்குரியவன் என்பது நல்ல சத்தியத்தை அறிஞ்சதுனாலேயோ எல்லா கிருபாவரம் உடையவனாலேயோ அல்ல. ஆவிக்குரியன் என்பது இந்த கனியினாலதான் இருக்கு. அதை தான் அவர் சொல்ல வரார். ஆனா எதுக்கு காத்திருக்கு? இயேசு எப்போ வருவார்? இயேசு என்ன பிரயோஜனம்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். அப்பன் சொன்னால் நீங்க எல்லா உபதேசத்திலும் அழுவிலும் வளர்ந்தாச்சு. ஆனா இப்ப சொல்லுதார் இன்னும் எப்படிதான் இருக்கு? கண்ணாக தான் இருக்கு.
இன்னும் மரமா மாறல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்காங்க? குழந்தைகளா இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் உங்களுக்கு நான் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் அப்ப குடிக்க 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 என்ன வர மாட்டுக்கு? கனி வர மாட்டுக்கு. ஆனா குடிக்காங்க. என்ன குடிக்காங்க? அப்போ பிள்ளை பால் குடிக்க 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 என்ன செய்யணும்? வளரணும். அதன் பிறகு என்ன ஆகாரம் கொடுப்பீங்க? பாலை குடிப்பீங்க. ஒரு இட்லியோ, இட்லி தான் அதிகமாக எல்லாரும் கொடுப்பீங்க, இட்லி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் இறைச்சி, மீன், மட்டன், சிக்கன் வாங்கி கொடுப்போம். அப்போ வளர வளர ஒரு போஜனம் இருக்கு. இதே போலதான் இவங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க தான், பால் தான் கொடுக்காரு, ஆனா இன்னும் பாலையே தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எதையே தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆகாசு, பால் தான் டேஸ்டா இருக்கு, போஜனம் எப்படி இருக்கு? எங்களுக்கு நீ தருகிற போஜனம் அரோசிக்கிறது நாங்க இஸ்ரவேல் ஜனங்க. பாலை குடிச்சாங்க, நல்லது, ஆனா பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் இருக்கிறபடியா இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆனா அந்த சபையிலே ராபோஜனம் இருந்திருக்கு. அதே கொரிந்து சபையில் தான் ராபோஜனத்தை எழுதியிருக்கார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். பாலையும் கொடுத்திருக்கார், குழந்தையா தான் இருந்திருக்காங்க, ராபோஜனம் எடுத்திருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாங்க? மாம்சத்துக்குரியவங்களா தான் இன்னும் இருக்காங்க. கிருபாவரம் இருக்கு, எல்லா உபதேசம் தெரிஞ்சிருக்கு, எல்லா அறிவும் தெரிஞ்சிருக்கு, சம்பூர்ணமா இருக்காங்க, தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆவிக்குரியவர்கள் என்று என்ன செய்ய முடியல? சொல்ல முடியலையே. அப்போ ஸ்தோத்தரிச்சார், இப்போது என்ன செஞ்சார்? கண்டிக்கார். நாம எப்போது எப்படி நினைப்போம்? பாஸ்டர் எங்களை என்ன செய்யணும்? ஒண்ணுமே சொல்லக்கூடாது. பாஸ்டர் கண்டிப்பா பரலாம் போயிடலாம்ல? உண்மைதானங்க? நீங்க எப்படி எடுப்பீன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிதான் ஆகணும். பாஸ்டர் எங்களை இந்த வசனத்தை வச்சுதான் நான் சொல்லிதான் ஆகணும். பாஸ்டர் எங்களை ஐயோ மாம்சத்துக்குரியவங்க அதை சொல்லுதாரு பாருங்க. பாஸ்டர் எங்களை ஒண்ணுமே சொல்லக்கூடாது. பாஸ்டர் எங்களை என் பையனை பாஸ்டர் கொஞ்சம் அடிச்சிடவும் கூடாது. என் பையனை பாஸ்டர் ஏசிடவே, அப்படிதான் நினைப்பீங்க. ஏசிடவே சொல்லுங்க. எங்க கற்ப வேதனை படுதார் பவுல், அவர் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு ஐயோ. பவுல் என்ன செய்தார்? இங்க கற்ப வேதனைப்பட்டு இருக்கார் அனுதினமும். நாமளாவது ஒரு நாள்ல போயிரும், அவர் அனுதினமும் கற்ப வேதனைப்படுதார். மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி உங்கள்கிட்ட பேச வேண்டியது ஆயிற்று. அது அவருடைய வேதனை. இதுவரைக்கும் நான் உங்களை ஆவிக்குரியவங்கள் என்று எண்ணினேன், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சேன். ஆனா இப்ப எப்படி மாறிட்டேங்க? மாம்சத்துக்குரியவங்களா மாறிட்டேங்க. இப்போ நீங்க யாரு இல்ல? ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள். இப்படி சொல்லட்டும் இங்க பாஸ்டர், என்ன எப்படி மாம்சத்துக்குரியவர்கள் என்று அப்படித்தானே வருவீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அதான் உண்மை. ஆனா பவுல் அங்க சொன்னார். ஏன் சொன்னார்? வாசிங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் கனி இல்ல. கனி இல்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா கனி இல்லை.
எது இருக்கணுமோ அது இல்லை, எது இருக்கக்கூடாதோ அது இருக்கு. அப்ப இவனை எங்க நம்மளை எங்க ஆவிக்குரியவன் என்று சொல்ல? பாஸ்டர் எப்போதும் என்ன புகழும்னு நினைக்க கூடாது. பாஸ்டர் அப்பப்போ என்ன கொட்டணும்னு நினைக்கணும். அவன் தான் நல்லா வருவான். இல்ல பாஸ்டர் என்ன கொட்டவே கூடாது, நல்லா வருவான், சபை நல்லா வரும். ஐயா, எந்த சபை புகழ்ந்தாலும் சரி கொட்டவும் செய்யணும். கொட்டாத ஊழியக்காரனே அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவன் கேட்கானோ கேட்கலையோ, நீ கொட்டி தான் ஆகணும். அவன் அல்ல தட்டுனானோ இல்லையோ, நீ கொட்டணும். நீதிமான் கொட்டினானா கொட்டலையா, அது அல்ல தட்டுதோ தட்டாததோ அவன் விஷயம், அவனுக்கும் தேவனுக்கும் உரியது. நீ கொட்டணும். உன் பக்கம் கத்தர் இருப்பார். இல்லை நான் கொட்ட மாட்டேன், அவன் பாவம், அவன் போயிடுவான். எங்க போயிடுவான்? போனா வேற சபைக்கு போவான். அங்கேயும் என்னதான் செய்வாங்க, சில பாஸ்டர் கொட்ட தான் செய்வாங்க. கொட்டணுங்க, கண்டிப்பா என்ன செய்யணும்? கொட்டணும். நீதிமான் என்ன தயவாய் கொட்டட்டும், அதை நான் அல்லல் தட்டுவதில்லைன்னு யாரு சொல்றா? தாவீது சொன்னார். அவர் என்ன கொட்டட்டும், அவர் என்ன ஏசட்டும். எதுக்கு ஏசாரு? ஐயா என்ன முட்டா பையன்னு ஏசுவாங்க. எதுக்கு ஏசுதாங்க? முட்டாலாம் இருக்க போய் தான் ஏசுதாங்க. முட்டாலாம் இல்லைன்னா எவன் ஏசுவான்? இப்போ இவன் ஞானமா இருக்கான், இவனை போய் நான் முட்டாள்னு ஏச முடியுமா? ஏச முடியுமா? இப்போ நான் குருடனா இருக்கேன், என்ன குருடன்னு சொல்லுவீங்களா? நான் குருடா இருந்தா குருடன் தானே சொல்லி ஆகணும். எனக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன குருடன் சொன்னா என்ன நியாயம்? கண்ணு தானே. இப்போ நான் குருடனா இருந்தா நீங்க என்ன சொல்லலாம்? பாஸ்டர் குருடரு அப்படின்னு சொல்லலாம். நான் கண்ணு தெரியுது, பாஸ்டர் குருடன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? பவுல் தோட்டத்தில் உள்ள மரங்களை பார்க்கார், தோட்டத்தில் உள்ள மரங்களை பார்க்கார். மரங்கட்டு நல்லா வளர்ந்துட்டு வர வர என்ன செஞ்சுட்டு அப்படியே கீழே போயிட்டு. அண்ணா அதான் தாவீது சொல்லுவார் பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து, தாவீது சொல்றார் பாருங்க, நான் அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு. அவன்கிட்ட கனி வச்சிருக்கணும். தாவீது தேவனுட்ட என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். அந்த கனியை வைப்பதற்காக தன்னைத்தானே அவன் காத்து கொள்ளுதான். அவன்கிட்ட உள்ள துர்க்குணத்துக்கெல்லாம் அவனை விலக்கி அவன் காத்து கொள்ளுகிறான். ஆனா இப்ப எங்கே காத்து கொள்ளுதான்? சபையில தான் பொறாம இருக்கு, சபையில தான் வாக்குவாதம் இருக்கு, சபையில தான் தூசணம் இருக்கு, சபையில தான் கெட்ட வார்த்தை இருக்கு, சபையில தான் பொய் இருக்கு, சபையில தான் எல்லாமே இருக்கு. தோட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்ப தோட்டம் எங்க ஆவிக்குரிய தோட்டம்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்ப எப்படிங்க ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும்? மாம்சத்துக்குரியவன் தான். முதல்ல தேவனை ஸ்தோத்தரிச்சா நல்லது, ஆனா இப்போ ஸ்தோத்தரிக்க முடியாது. ஏன்னா உள்ள என்ன வந்துட்டு அவனை கொட்டி தான் ஆகணும். கொட்ட வேண்டாம்னா எதுக்கு சபை? சரிதானே? இப்போ ஸ்கூலுக்கு போனா என் பிள்ளையை அடிக்கவே கூடாது, நீங்க எல்லா பாடமும் கற்றுக் கொடுங்கன்னா விடுவீங்களா? ஒரு உதாரணமா கேட்க விடுவோமா? ஏங்க விட வேண்டியதானே? டீச்சர்கிட்ட போய் டீச்சர் என் பிள்ளையை அடிக்கவே கூடாது, ஆனா கற்றுக் கொடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா நான் டீச்சர்னா என்ன செய்யணும்? அப்படி யாராவது விட்டுருப்பீங்களா? அடிக்கவே கூடாது என் பிள்ளைய நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க, பாடத்தை
எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? தயவு செய்து டிசியை வாங்கிட்டு பேருங்கன்றாங்க. இப்போ இங்க சொல்லட்டானா? கொஞ்சம் யோசிங்களேன். ஆனா சபை வேணும், ஆனா சபைக்குள்ள எல்லாம் இருக்கணும், ஆனா சபை பரலோகம் வேணும். எங்க போகும்? ஒன்றும் போகாது. நான் 100% சொல்றேன், ஒன்றும் போகாது. ஏசுங்க, என்னமும் செய்யுங்க, ஒன்றும் போகாது. ஏன் போகாது? நான் சொல்ல கரைத்தனை ஆகாசு. இப்போ ஸ்கூலில் போய் ஒன்று அவங்க அம்மா சேர்க்காங்க, என் பிள்ளையை அடிக்காதீங்க, ஆனால் என் பிள்ளைக்கு நல்ல பாடத்தை அப்படி சொல்லுவீங்களாக்கா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏக்கா அவனை அடிக்கக்கூடாது, ஆனால் நல்ல பாடம் சொல்லிக்கணும், எப்படி சொல்லி கொடுப்பாங்க? அப்போ இங்கே பாஸ்டர் மட்டும் ஏதாவது சொல்லிட்டா, பாஸ்டர் என்ன கொட்டிக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிறீங்க. பாஸ்டர் என்ன செய்தார்? எதுக்கு கொட்டுதோம்? எதுக்கு கொட்டுதோம்? அங்க டீச்சரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிய, இங்க பாஸ்டர் மட்டும் என்ன எதுவுமே? அப்ப சபைக்கே வேண்டாமே. எதுக்கு சபை? இருந்தும் கெடுப்பான், போயும் தான் கெடுப்பான். அதான் உண்மை. இருந்தும் பிரோஜனம் இல்லை, போயும் பிரோஜனம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார், நீ பொய் சொல்லி 1000 ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதை விட சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்மா நீ சம்பாதிச்சா நீ பரலோகம் போயிடலான்னார். கொல்லுவது கரைத்தானே. எனக்கு அனுப்பியிருந்தார். என் பிரசங்கத்தை கேட்டு அனுப்பினாரு தெரியாது. நீ பொய் சொல்லி 1000 ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போறதை விட ஒரு உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி நீ அவனை பரலோகத்துக்கு கொண்டு போற மேலு. நீ தான் பாக்கியவான். யாரு? உன் பக்கம் கத்தர் இருப்பாரியா? கத்தர் இருப்பார். கண்டிப்பார். இருக்க மாட்டாரானே? இருப்பார். அவன் இருக்கான் இல்ல, அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். இருப்பியா யோசுவா? கடைசி வரைக்கும் நீ இங்க இருப்பியா? பாத்தீங்களா? இருக்க மாட்டான். ஆனா கத்தட்ட கேளுங்க, மோசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர்கிட்ட நான் இருக்க மாட்டேங்கிற வார்த்தையை வரல பாருங்க. அவர் இருப்பார். கர்த்தாவே உம்முடைய நாமம் என்ன? நான் உன் கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் என்னை அனுப்பினார், அதை போய் சொல்லுனார். இவ்வளவுதான் வித்தியாசம். அவன் என்ன சொல்லுவான், இவன் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்போ இன்னைக்கு இங்க இருந்து சத்தியத்தை கேட்க, நாளைக்கு என்ன போய் ஏசவும் செய்வான். அங்க இருந்து என் வீட்டுக்குள்ள கூட கல்ல கூட எறிவான். வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நான் எரிய மாட்டேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அவனை தான் குறி வைக்கணும். இந்த நான் எரிய மாட்டேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனை தான் முதல்ல என்ன செய்யணும்? வீட்டு பிடிக்கணும். உண்மை. நான் உங்களை எரியவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களை அந்த மாதிரியெல்லாம் என்ன நிலவில் நடிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் நம்பவே கூடாது. யாரு நம்மளை எந்த நிலைமையில வச்சாலும், எந்த ரேஞ்சில் வச்சாலும் கவலையே படக்கூடாதுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் கூட ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவர் தான் இன்னமும் இருக்கார். உண்மையாகவே எனக்கு வந்த எல்லா தாழ்விலும் என் கூட இருந்தது அவர் தான். நான் அதை நல்லா உணர்ந்திருக்கேன். ஒரு கன்வென்ஷனில் நான் உணர்ந்தேன். அன்னைக்கு தான் நான் கர்த்தரை அதிகமாக நம்பினேன். உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் யாரு கூட இருப்பா? கர்த்தர் மட்டும்தான், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? விபச்சார ஸ்திரீயை கையும் மையுமாய் கொண்டு வந்தாங்க. கூட இருந்தது யாரு? கர்த்தர்லாம் இருந்தார். கர்த்தர் தானே இருந்தார். வேற யாராவது இருந்தாங்களா? ஒருத்தனையும் காணும். கூட்டிட்டு வந்த ஒருத்தனையும் காணுமே. இதான் உலகம். நான் ஏன் இதை சொல்ல வரோம்னா, கனி இருக்கணும். நேசருக்காக எதை வைக்கீங்களோ இல்லையோ, கனிகளை வச்சு வைங்க. எதை வைக்கணும்? கனி வைக்கணும். நீங்க கடைசியா இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையில போட்டு, வெளிச்சத்தை காணாமல் இருந்த கூழாங்கல்ல வெளியே எடுத்துட்டு அதை நேரா பயன்படுத்தல. கர்த்தர் எனக்கு அதான் சொல்லி தந்தார். நேரா உயர்த்தல,
டைரக்டா உயர்த்தினாரா? கொஞ்ச காலம் அடைப்புக்குள்ள நாம இருக்கணும். குளங்கள்ல நம்மளெல்லாம் இருளில் இருந்து பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்துட்டார். ஆனா டைரக்டா உயர்த்த மாட்டார். கொஞ்ச காலம் அடப்பையில இருக்கணும். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு இருக்கணும். இருந்தாதான் அதை பயன்படுத்துவார். இல்லை நான் இருக்க மாட்டேன், எனக்கு அந்த அடப்பை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. எடுத்தது தாவீது, நம்மளை தூக்கி எடுத்தது கர்த்தர். கொஞ்ச காலம் அடைப்பைக்குள்ள இருந்துதான் ஆகணும். அப்பந்தான் அதுக்கு பவர் கூடும். இந்த பவரை கூட்டிட்டு தான் அதை பயன்படுத்துவார். சும்மா எல்லாம் உயர்த்த மாட்டார். சில மோல்டு பண்ணுவார் உள்ள வச்சு. அதுல ரகசியம் இருக்கு. தாவீது கூழாங்கலை எடுத்து டக்குன்னு எரியல, ஏஞ்சாரா? கொஞ்ச நாள் அடப்பைக்குள்ள இருக்கணும். கொஞ்ச நாள் எங்க இருக்கணும்? அடப்பையில இருக்கணும். இல்லை நான் அடப்பையில இருக்க மாட்டோம்னா நம்மளை கொண்டு ஒன்றும் பயன்படுத்த மாட்டேன். அவர் பலத்த கரத்துக்குள்ள இருந்தே ஆகணும். இருக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுத்தால் ஒன்ன கத்த என்ன செய்வார்? உயர்த்துவார். இல்லை நான் இருக்க மாட்டேன், எனக்கு அந்த அடப்பை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பெரிய அடப்பை இல்லையா அப்படி ஏதாவது கேட்க முடியுமா? முடியாது. போட்டது யாரு? கர்த்தர். அப்போ நாம என்ன செஞ்சாகணும்? இருந்தான். ஆனா அதன் பிறகு அந்த ஒரு கூழாங்கலுக்கு முன்னாடி ஒருத்தனும் நிக்க முடியல. சொல்ல புரியுதா? எவ்வளவு தூரம் உயர்த்தினார் அதை. நம்ம உயர்வு அதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது. யோசேப்பை கொஞ்ச நாள் அடப்பையில போட்டிருந்தார். ஆனா யோசேப்புக்கு ஒரு பக்கம் சுவரை கட்டிக்கிட்டே இருக்காங்க, அவன் சுவர் மேல படருதான். காரணம் என்ன? ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள இருந்தான். பிள்ளைகள் ஏற்ற காலத்துல இப்பவே இப்படி நிக்க கூடாது. இப்படி நின்னா உயர்த்தவே மாட்டார், கண்டிப்பா உயர்த்த மாட்டார். அவர் அடப்பையில இருக்கணும். எனக்கு கர்த்தர் சொல்லி தந்தா சொல்லு, அவர் அடப்பையில இருந்தே ஆகணும். இருந்தால் அதற்கப்புறம் யாரு சுவரை கட்டட்டும், உங்க உயர்வை தடுக்கவே முடியாது. உங்க உயர்வை தடுக்கவே முடியாது. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவன் கொடி சுவரின் மேல் படர்ந்தது. வில்வீரர் அவனை மனமடி வாக்குனாங்க, நிக்கலையா அவன் உயர்வை தடுக்க முடிஞ்சதா? இங்கேருந்து வில்லு எரிஞ்சாங்க, ஒருத்தனும் உயர்வை தடுக்க முடியல. காரணம் எங்க இருந்தான்? அடப்பையில. அடப்பையில இருந்தான். அவனை கர்த்தர் புரோஜனப்படுத்தினார். அடப்பையில இல்லாத கல்லு புரோஜனப்படாது. எந்தெந்த கல் ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறதோ அந்த கல்லை கண்டிப்பா உயர்த்துவார். அது ஜீவனுள்ள கல்லா மாறும். அதுதான் மாறும், ஜீவனுள்ள கல்லா மாறும். கனியை வச்சிருங்க, கனி இருக்கணும். தாவீது சொல்றார், நான் என்னுடைய துர்க்குணத்துக்கு நான் என்னை அவரவர் காத்தாதான் அவரிடத்துல கனி இருக்கும். அவரவர் காத்து கொண்டாதான் அவரவர் இடத்துல கனி இருக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க முடிச்சது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா நேரம் பேர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு, அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் அன்றி. அப்ப மரம் நல்லா வளர்ந்துட்டு, மரம் நல்லா வளர்ந்துட்டு அல்ல இலையும் இருக்கு, இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு கனியாவது இருக்கான்னு பார்க்கார். இவன்ட்ட அன்பாவது இருக்கா, இவன்ட்ட சமாதானமாவது இருக்கா, இவன்ட்ட நீடிய பொறுமையாவது இருக்கா, இவன்ட்ட சாந்த குணமாவது இருக்கா, இவன்ட்ட விசுவாசமாவது இருக்கா, இவன்ட்ட நற்குணமாவது இருக்கா. அதான் வேறொன்றையும் காணாமல்.
நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்க கனிகளை வாசிங்க, ஆவியின் கனிகளை. ஆவியின் கனியோ ஆ, அன்பு, அன்பு. ஆ, சந்தோஷம், இதான் கனியை பார்க்க. அந்த இலைய பார்த்துட்டு இதுல ஏதாவது ஒரு கனி இருக்கான்னு பார்க்க. அன்பும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானம், சமாதானமும் இல்லை, நீடிய பொறுமை, நீடிய பொறுமையும் இல்லை, தயவு, தயவும் இல்லை, நற்குணம், நற்குணமும் இல்லை, விசுவாசம், விசுவாசமும் இல்லை, சாந்தம், சாந்தமும் இல்லை, இச்சையடக்கம். இச்சையடக்கமும் இல்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ அங்க வாங்க, மத்த 21:19 வாசிங்க. வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். அதை சபிச்சிட்டார். அப்ப நம்ம கையில தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கதும் சபிக்கதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில எல்லாம் இருக்கு. அப்ப எதுனால ஆசீர்வாதம்? கிருபாவரத்தினாலயா? இல்ல, நம்ம சுபாவத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்காண்டி அதெல்லாம் வேண்டாமான்னு அப்படி நினைச்சிடாதீங்க. அப்ப இது இருந்தா போதும், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. சிலவங்க அப்படி இருந்துருவியே. அதுவும் செய்யுங்கள், இதையும் விடாதிருங்கள். கனி சுபாவங்கள் வேணும். சுபாவங்கள்ல தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆவியின் கனி. இதெல்லாம் ஒவ்வொரு ஆவி, அதான் ஆவியின் கனின்னு போட்டிருக்கு. சாந்தத்தின் ஆவி உள்ள இருந்தா அவன் எப்படி பேசுவான்? சாந்தமா பேசுவான். அன்பின் ஆவி இருந்தா அவன் எப்படி பேசுவான்? அன்பா பேசுவான். வேற என்ன ஆவி? விசுவாசம் இருந்தா அவன் எந்த ஆவியில பேசுவான்? விசுவாசத்தின் ஆவியில பேசுவான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதை தான் நான் சொல்லவார். இதை சொல்லதான் இவ்வளவு சுத்தி வந்தேன். அப்ப நாம இயேசுவின் இடத்துல ஒரு கனியை வச்சிருக்கணும். என்ன கனி? இயேசுக்கு பிரியமான கனி என்னது? விசுவாசம். இயேசு அதிகமாய் நம்மிடத்துல பிரியப்படுவது என்ன தெரியுமா? என் பிள்ளை என்கிட்ட வரும்போது என்ன விசுவாசத்தோடு வரணும், என்ன விசுவாசிச்சு வரணும் தான் பிரியப்படுவார். அதுதான் இயேசுவுக்கு பிரியமான கனி. பிரியமான கனி என்னது? விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது ஒரு கனி. அதுல பார்த்தோமா, ஆவின் கனியில விசுவாசம் என்பது ஒரு கனி. அந்த கனி நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கணும்.